ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓணம் பண்டிகைக்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அண்ணா நகரில் போய் ஜுவல்லரி கடையில் போய் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அது கொலாபரேஷன் தான். அது பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அவங்களோட பேஜையும் இவளோட பேஜையும் இன்ஸ்டாகிராமில் போட்டாக்கா இவளுக்கு ஃப்ரீ தான். இது சீரியலில் என் பொண்ணுக்கு பையனாக ஒரு பையன் நடிப்பான். அந்த பையனோட அம்மா தான் இவங்க. அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அவங்க அண்ணா நகரில் தான் இருக்காங்க. அவங்களே பக்கத்தில் அந்த ஜுவல்லரியும் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயே செலக்ட் பண்ணி இது எடுத்தோம். வெளியில் இது வந்து வாடகைன்னு எடுத்தோம்னா இத்தனை இதுவும் ஒரு நாளைக்கு 2000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அங்கே செலக்ட் பண்ணி எடுத்தோம். கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய அருமையாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்கக்குள்ளார எல்லாமே சூப்பராக இருக்குது. கால் கொலுசுலேருந்து நமக்கு கழுத்தில் போகிற இப்போ கேரளா மாடல்னால் கேரளா மாடல் அது அப்படியே செக்ஷனாக வச்சுருக்காங்க. இதுவும் பெரிய வீடியோ நான் எடுத்திருக்கேன். எல்லாமே கல்யாணத்துக்கு நல்லா நிறைய போடுறது மாதிரி இருந்ததுன்னா நல்லா பெரிய பெரிய நகையாக நிறைய வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா 2 பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று விளையாண்டுக்கிட்டு கொஞ்சம் வம்பிழுத்துக்கிட்டு இருந்தது. அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதை அப்படியே நான் வீடியோ எடுத்தேன். இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அண்ணா நகர் போயிட்டு அந்த மேக்கப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அரும்பாக்கத்தில் வந்து ஸ்டூடியோ அங்கே போய் அது ஒரு 2 ஹவர்ஸ் இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா போஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் மேக்கப் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. அவங்களுக்கு போட்டு போட்டு அது பழகினதுனால அது தெரியல. ஓணம் பண்டிகை கொண்டாடுற அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.